மாசி 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 ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஸ்க்ரீனில் என் பேர் வந்ததும் எவ்வளோ கிளாப்ஸ் தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கலாம்ல. என்ன விஷயம்? ரகு, ஒரு குட் நியூஸ். கீதா வீட்டில் எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. கங்க்ராட்ஸ். அவங்க அப்பா இன்னைக்கு என்னை பார்க்க வர்றார். என்ன கேட்டால் என் ஆஃபீஸ், என் சம்பளம் நான் சொல்லிக்கலாம். ஆனால் நீ அசிஸ்டன்ட் டைரக்டர்னா 2 மாசமா அது கூட இல்லையே. அதுவும் இல்லாமல் சினிமாக்காரன்னா ஒரு மாதிரி நினைக்கலாம். ரகு, அவர் வரும்போது நான் இருக்க மாட்டேன். சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சாவியை கீழ் வீட்டில் சரி. என்னப்பா இந்த மாசம் வாடகை என்னாச்சு? தேதி 16 ஆயிடுச்சு. ரகு ரகுவெல்லாம் அவன் பங்கா கொடுத்துட்டான். கொடுத்துட்றேன். அந்த தம்பி சம்பாதிக்குது, கொடுத்துடுது. ஊர்ல இருந்து பணம் வரும், நான் காத்துட்டு இருக்குது. அனாவசியமா பேசாதீங்க, நாளைக்கு கொடுத்துறேன். அடுத்த மாசத்துல இருந்து சேர்த்து கொடுத்துருங்க. உங்ககிட்ட தனித்தனியா வந்து கெஞ்சிட்டு இருக்க முடியாது. பொண்டாட்டி சம்பாதியத்துல ஊரை சுத்துறான், இவெல்லாம் படம் எடுக்க போறானா? அன்புள்ள அம்மாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நான் கேட்டேனா? என்னை என் போக்குல விட்டுருங்கன்னு தனியா தானே இருந்துட்டு இருந்தேன். பணம்னு கேட்டு இது வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ணிருக்கனா? இப்ப என் நிலைமை தெரியும்ல. சம்பாதிக்கிறோன்னு திமிராயிடுச்சு அவன் மருமகளுக்கு. போன மாசம் அனுப்புனவளுக்கு இந்த மாசம் என்ன கேடு? இதை உனக்கு படிச்சு காட்டுற அவகிட்ட சொல்லிடு. அவ தயவை எதிர்பார்த்தீங்க யாரும் இல்ல. எனக்கு உடனடியா பணம் வேணும். உங்ககிட்ட இருந்தாலோ இல்ல அப்பா கிட்ட இருந்தாலோ வாங்கி அனுப்பு. நான் கேட்டேன்னு அவருக்கு தெரிய வேண்டாம். அவசரம். மாசிலா. Conventionally to the in Seanport conventionally. கணேசன் எப்போ வருவாரு? டீ முடியறதுக்குள்ள வந்துருவாரு. மெதுவா குடிங்க, சூடா இருக்கு. டேய், ஏதாவது ஒரு சேனல்ல வைடா. நீங்க எவ்வளவு வருஷமா சினிமால இருக்கீங்க? 6 வருஷம். இவரும் தான் 10 வருஷமா சினிமால அசிஸ்டண்டா இருந்தாரு. நேரங்காலம் இல்லாம ஓடி ஆடி என்னத்தை சம்பாதிச்சாரு? ஒண்ணும் இல்ல. இந்த படம் நின்னது நல்லதா போச்சு. இவருக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு. உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன். மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிச்சாலும் இவரை மட்டும் திருப்பி கூப்பிடாதீங்க ப்ளீஸ். எப்படி இருக்காங்க உங்க வைஃப் மீரா? மாசிலா, நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. நீங்க இங்க, அவங்க அங்க. எதுக்கு இப்படி தனியா கடந்து கஷ்டப்படணும்? அவங்க வேலைக்கு போறாங்கல்ல? நானும் வேலைக்கு போட்டுமான்னு இவர்கிட்ட கேட்டா நான் என்ன செத்தா போயிட்டேங்கிறாரு.
என்னடா பேசாமல் வர்ற? என் ஒய்ஃப் போட்ட டீ அவ்வளோ மோசமா? ஆஃபீஸ் பக்கம் போனியா? எப்போ அடுத்த ஷெட்யூல்? ஏதாவது பேசுடா. கணேசன், எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. எவ்வளோ பணம்? 1000 ரூபாய். இதுக்கு நான் பேசாமலே இருந்திருக்கலாம்ல. ஆஃபீஸ் போனேன், ஆனால் ப்ரொடியூசரை பார்க்க முடியல. அடுத்த மாதம் தொடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் தொடங்கினாலும் நான் மறுபடியும் வரதா இல்லை மாசி. இப்போ எங்கே வேலை பார்க்குறீங்க? ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் குவாலிட்டி சூப்பர்வைசர். குவாலிட்டி சூப்பர்வைசர். என்னைக்காவது நாமளும் ஜெயிச்சிடலான்னு ஓடின வெறியெல்லாம் போச்சுடா. குடும்பம்னு ஒன்று இருக்கிறதையே மறந்துட்டேன். போதும், இனி ரிஸ்க் எடுக்க மாட்டேன். மாசிலா, நீ யோசிச்சுக்கோ. இது வரைக்கும் நீ தனி ஆளு. ஆனா இப்போ உன்னை நம்பி ஒருத்தி வந்தாச்சு. இத்தனை நாள் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தலாம் போதாதா? இப்போ அந்த பொண்ணையும் கஷ்டப்படுத்தணுமா? உன் ஒய்ஃப் படிச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்கன்னு அசால்ட்டா இருந்துடாத. நீ தான் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கே, என் கம்பெனியில் ட்ரை பண்ணலாம். இதாங்க மேனேஜர் கார்டு, வந்து பாரு. உன் ஒய்ஃப் படிச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்கன்னு அசால்ட்டா இருந்துடாத. மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பிச்சாலும் இவர் மட்டும் திருப்பி கூப்பிடாதீங்க ப்ளீஸ். நானும் வேலைக்கு போட்டுமான்னு இவர்கிட்ட கேட்டா நான் என்ன செத்தா போயிட்டேங்கிறாரு. கொண்டாட்டி சம்பாதிக்கல ஊரை சுத்துறான், இவெல்லாம் படம் எடுக்க போறான். பிரியமான கணவருக்கு நல்லா இருக்கீங்களா? அத்தையும் மாமாவும் நல்லா இருக்காங்க. மாமா எப்பவும் போல உங்களை ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருக்காரு. உங்க ஞாபகத்தை அப்படிதான் அவரால் வெளிப்படுத்திக்க முடியுது. ஆனாலும் தன் பையன் பெரிய ஆளா வந்துருவாங்கிற கனவு அவருக்கு எப்பவும் இருக்கு. அத்தை நீங்க தனியா இருக்கிறத நினைச்சுதான் கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு எப்பவும் உங்க ஞாபகம் தான். எனக்கும் ஷூட்டிங் தொடங்கியாச்சா? மனசை விட்டுடாதீங்க. சினிமால 6 வருஷங்கிறது பெரிய விஷயமே இல்லை. இவ்வளவு நாள் நீங்க தனியா இருந்தீங்க, இப்ப நானும் இருக்கேன். வீட்டை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க பர்த்டேக்கு என்னோட சின்ன பிரசன்ட் ஷர்ட் பிடிச்சிருக்கா? இந்த மாசம் கொஞ்சம் லேட் ஆனதுக்கு சாரி. 2 வாரமா ஆஃபீஸ் போகல, அதான் லேசான ஜுரம் தான். அத்தை தான் பிடிவாதமா போக விடல. இப்ப பரவாயில்ல. பணம் ஷர்ட் பாக்கெட்ல. ஹாப்பி பர்த்டே. டேக் கேர் மை மாசி. யாஸ் லவ்விங்லி, மீரா.